வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி இடியாப்பம். ரெண்டுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெண்டு இடியாப்பமும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுங்கிறதுனால டின்னருக்கு சாப்பிட பொருத்தமா இருக்கும். இப்ப ரெண்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல 2 கப் இடியாப்பம் மாவு சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல கலந்து விட்டுறலாம். மாவு பிசைறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கணக்கு. நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கிறதுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். இப்ப இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாவுல சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொதிக்க வச்ச 3 கப் தண்ணியையும் சேர்த்தாச்சு. எல்லா தண்ணியையும் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தளர்வாவும் இல்லாம இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். இப்ப இதை மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வரட்டும். மாவு இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. கையை தண்ணியில லைட்டா இந்த மாதிரி நனைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. அடுத்து இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இடியாப்ப உலக்குல எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இட்லி பிளேட்ல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இடியாப்ப பிளேட் இதுல வச்சிடலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த இடியாப்பம் வெந்து வர்றதுக்கு 8 இருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இந்த பிளேட்டை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இடியாப்பமா பிழிஞ்சாச்சு. இப்ப இத ஸ்வீட் இடியாப்பத்துக்கும் கார இடியாப்பத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இடியாப்பத்துல இருந்து பாதி இடியாப்பத்தை ஸ்வீட் இடியாப்பத்துக்காக இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த மாதிரி கையை வச்சு உதுத்து விட்டுக்கலாம். கையை வச்சு இந்த மாதிரி லைட்டா பண்ணாலே எல்லா இடியாப்பமும் நல்லா உதிரியா வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல நெய் சேர்க்கணும். நெய்யை நல்லா ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி உருக்கி சேர்த்துட்டாதான் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் இடியாப்பத்துக்கு தேங்காய் துருவல் அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயில் உள்ள பிரவுன் பார்ட்டை நீக்கிட்டு துருவி சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா இடியாப்பம் நல்லா ஒயிட்டாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்டான ஸ்வீட் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் இடியாப்பத்தை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கார இடியாப்பத்துக்கு நம்ம ரெடி பண்ண இடியாப்பத்துல இருந்து பாதி இடியாப்பம் எடுத்து உதுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும்
வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். பச்சை மிளகாய் உள்ள காரமும் நல்லா வதங்கி எண்ணெயில் இறங்கிடும். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இடியாப்பம் மாவு பிசையும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் நம்ம உதுத்து வச்ச இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீ குறைச்சே இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இடியாப்பம் சூடு ஏறுற வரையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இடியாப்பம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான கார இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.